நம்ம இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஆட்டோமேட்டிக் ட்ரெயின் ப்ரொடக்ஷன் சிஸ்டம் சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ற காவச் கம்பெனியோட ப்ராஜெக்ட்க்கு சப்போர்ட் பண்ற கம்பெனி. அண்ட் இப்ப கிரே மார்க்கெட்ல 62% மேல பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்கிற குவாட்ரன் ஃபியூச்சர் டெக் கம்பெனியோட ஐபிஓ பத்தி தான் இன்னைக்கு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பார்க்க ட்ரை பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் மார்க்கெட் அட்மின். இந்த கம்பெனியோட இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 290 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூலியா ஃபண்டை ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அதாவது இந்த 290 கோடி டோட்டலாவே கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு தான் போகும். அண்ட் எந்த ஷேர் ஹோல்டர் பாக்கெட்டுக்கும் இந்த ஃபண்ட் போகாது. அண்ட் இஷ்யூக்கு அப்புறமா எங்களோட மார்க்கெட் கேப்னு பார்த்தோம்னா 1160 கோடியில இருப்பாங்க. அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆகும் போதே ஸ்மால் கேப் கம்பெனி தான் லிஸ்ட் ஆவாங்க. அண்ட் இந்த கம்பெனி 2015ல குவாட்ரன் கேபிள்ஸ் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல பஞ்சாப்ல உருவாக்கப்பட்ட கம்பெனி. ஓகே. இவங்க ஆக்சுவலா என்ன பிசினஸ் பண்றாங்கன்னா, ட்ரெயின் கண்ட்ரோல் அண்ட் சிக்னலிங் சிஸ்டம் அண்ட் ரெனியூவபிள் எனர்ஜி கேபிள் அண்ட் நேவல் டிஃபென்ஸ்க்கு தேவையான பவர் கேபிள்ஸ் அண்ட் ஆட்டோமோட்டிவ் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான கேபிள்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் கனெக்டர் மாதிரியான வயரிங் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம் ரிலேட்டடான ப்ராடக்ட்டா மேனுஃபேக்சர் பண்றாங்க. அண்ட் ஆல்சோ இவங்க மேனுஃபேக்சர் பண்ற ப்ராடக்ட்ஸை ரயில்வேஸ், மரைன், ரெனியூவபிள் எனர்ஜி செக்டார் அண்ட் ஆட்டோமோட்டிவ்னு வேரியஸ் செக்டார்ல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் எங்களோட ஃபைனான்சியல்ஸ்னு பார்த்தோம்னா எங்களோட ரெவென்யூல கொஞ்சமா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை இயர் ஆன் இயர் நல்லாவே க்ரோ ஆகுது. பிகாஸ் ப்ராஃபிட்ல எக்ஸ்பென்சஸ் நல்லாவே கண்ட்ரோல் பண்ணி ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராஃபிட் நல்லாவே க்ரோ ஆகுதுன்னே சொல்லலாம். அண்ட் 2022 பொறுத்த வரைக்கும் 104 கோடி ரெவன்யூவும், 2023 பொறுத்த வரைக்கும் 152 கோடி ரெவன்யூவும், அண்ட் 2024 பொறுத்தவரை 151 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2023 இருந்து 24க்கு 1 கோடி ரெவன்யூ குறைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். அண்ட் ப்ராஃபிட்டை பொறுத்தவரை 2022ல 2 கோடி ப்ராஃபிட்டும், 2023ல 14 கோடி ப்ராஃபிட்டும், 2024ல ஆல்மோஸ்ட் 14.7 கோடி ப்ராஃபிட்டும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் டெட் டு ஈக்விட்டி ரேஷியோன்னு பார்த்தோம்னா 1.8ல இருக்காங்க. அதாவது எங்களுக்கு டோட்டலா 81 கோடி கடன் இருக்கு. ஸோ அதிகமான கடன் தான் வச்சிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ ஓவராலா ஃபைனான்சியலை பொறுத்தவரை ஓரளவுக்கு கன்சிஸ்டன்டான ப்ராஃபிட்டபிள் ஃபைனான்சியல்ஸை மெயின்டைன் பண்றாங்க. பட் பிரச்சனை என்னன்னா, இப்போ ரீசெண்டா செப்டம்பர் குவார்டர்ல இவங்க ரெவன்யூ குறைஞ்சு லாஸும் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ கடன் கொஞ்சம் அதிகமா இருக்கிற கம்பெனின்னு சொல்லலாம். ஸோ ஃபைனான்சியலை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஆவரேஜ் தான். அண்ட் ஷேர் மார்க்கெட்டை பொறுத்தவரை இவங்க பண்ற சேம் பிசினஸ் 4 கம்பெனிஸ் பண்றாங்க. இதுல இன்கம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா இந்த குவாட்ரன் ஃபியூச்சர் கம்பெனி செகண்ட் ஸ்மாலஸ்ட் கம்பெனியா இருக்காங்க. அதாவது கெர்னெக்ஸ் கம்பெனிக்கு அப்புறமா கம்மியா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற கம்பெனியா இவங்க தான் இருக்காங்க. அண்ட் பிஇ ரேஷியோ அப்படின்னு பார்த்தோம்னா அரௌண்ட் 59 பிஇ ரேஷியோல ஐபிஓ வந்திருக்காங்க. ஸோ இவங்க காம்படிட்டர்ஸோட கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் இண்டஸ்ட்ரியோட ஆவரேஜ் பிரைஸ்ல தான் ஐபிஓ வந்திருக்காங்கன்னே சொல்லலாம். பட் ஐபிஓக்கு அப்புறமா, அதாவது மார்க்கெட் லிஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா எங்களோட இபிஎஸ்ஆ இருக்கட்டும், பிஇ ரேஷியோவா இருக்கட்டும், ரெண்டுமே நெகட்டிவ் ஆகுது. ஸோ வேல்யூவேஷனை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஆவரேஜ்னே சொல்லலாம். இந்த கம்பெனி இப்போ ஐபிஓ வழியா ஃபண்ட் ரைஸ் பண்றது எதுக்காக அப்படின்னா, ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா வர 290 கோடியில 149 கோடிய புது இன்வென்ட்ரிஸ், மெஷினரி அண்ட் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 24 கோடியை கம்பெனியோட டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ்க்காக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் பண்ண போறாங்க. அண்ட் 23 கோடியை எங்களோட கடனை ரீபே பண்றதுக்காக யூஸ் பண்ண போறாங்க. ஸோ ஐபிஓக்கு அப்புறம் எங்களோட கடன் 58 கோடியா குறைஞ்சிரும். ஸோ கடன் கொஞ்சமா குறைஞ்சிரும்னு சொல்லலாம். அண்ட் மிச்ச 94 கோடி ஜென்ரல் கார்பரேட் பர்பஸ்க்கு யூஸ் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த ஐபிஓல ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. பட் ஃப்ரெஷ் இஷ்யூ வழியா புது ஷேர்ஸ் வரதுனால ப்ரமோட்டரோட ஹோல்டிங்குமே குறையும். ஸோ ஐபிஓ இஷ்யூக்கு முன்னாடி ப்ரமோட்டர் கையில 93% ஸ்டேக் இருக்கும். அண்ட் ஐபிஓ இஷ்யூக்கு அப்புறமா ப்ரமோட்டர் கையில ஆல்மோஸ்ட் 70% ஸ்டேக் இருக்கும். பப்ளிக் கையில ரிமைனிங் 30% ஆஃப் ஸ்டேக் இருக்கும். ஸோ ப்ரமோட்டர் ஹோல்டிங் ஐபிஓக்கு அப்புறமும் 70% இருக்கிற ஒரு பாசிட்டிவ் சைன் தான். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ஐபிஓட டீடைல்னு பார்த்தோம்னா, ஐபிஓ ஜான் 7th இன்னைக்கு ஓப்பன் ஆயிருச்சு. அண்ட் ஐபிஓட பிட்டிங் க்ளோஸ் ஆகுது ஜான் 9th. அண்ட் இதோட ஃபேஸ் வேல்யூ ₹10 பெர் ஷேர். ஸோ இவங்க ஆல்ரெடி ஸ்டாக் ஸ்பிட்லாம் எதுவுமே பண்ணல. அண்ட் ஐபிஓட பிரைஸ் பேட்டர்ன் பார்த்தோம்னா லோயர் பன் ₹275 அப்பர் பன் ₹290 இருக்கு. அண்ட் மார்க்கெட் லாட்டுங்கிறது 50 ஷேர். ஸோ மினிமம் ஒரு லாட்டுக்கு 50 ஷேர்ஸ் வாங்கணும். அண்ட் இஷ்யூ சைஸ்ன்னு பார்த்தோம்னா 290 கோடி ஃப்ரெஷ் இஷ்யூலியா ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க. ஆஃபர் ஃபார் சேல் கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் போத் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி 2 எக்ஸ்சேஞ்சும் லிஸ்ட் ஆக போறாங்க. அண்ட் இந்த ஐபிஓட அலாட்மெண்ட் நடக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஜான் 10th. உங்களுக்கு அந்த அலாட்மெண்ட் கிடைக்கல அப்படின்னா உங்க அமௌண்ட் ஜான் 13th ரீஃபண்ட் ஆயிரும். உங்களுக்கு இன்கேஸ் அலாட்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்க ஷேர்ஸ் எல்லாமே ஜான் 13th உங்க டிமெட் அக்கௌண்ட்டுக்கு வரும். அண்ட் ஜான் 14th மார்க்கெட் லிஸ்ட்டும் ஆயிரும். அண்ட் இந்த ஐபிஓல ₹14,500 மினிமம் ஒரு லாட் அப்ளை பண்ணலாம். 50 ஷேர்ஸ் மேக்ஸிமம் ₹1,88,500 13 லாட் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஐபிஓட ரிசர்வேஷன் பார்த்தோம்னா நம்மள மாதிரியான ரீட்டைல் இன்வெஸ்டருக்கு 10% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ஐபிஸ்க்கு 15%, கியூஏபிஸ்க்கு 70% ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இவங்க ரீசெண்டா லாஸ் போஸ்ட் பண்ணதுனாலயா, இல்ல இவங்க ரெவன்யூல கொஞ்சம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கிறதுனாலயோ இவங்களோட ஐபிஓல ரீட்டைல் கேட்டகரி வந்து ஜஸ்ட் 10% தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்களோட கிரே மார்க்கெட் பிரீமியம் பார்த்தோம்னா அரௌண்ட் ₹150 பிரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதே மாதிரி மார்க்கெட் கண்டிஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ₹470 பிரைஸ் ரேஞ்சில் அரௌண்ட் 62% லிஸ்டிங் கெயினோட மார்க்கெட் லிஸ்ட் ஆகும்.
ஓகே. ஃபைனலா என்னோட டிசிஷன் என்ன அப்டின்னா, கேபிள்ஸ் அண்ட் கண்ட்ரோலிங் சிஸ்டம்னு கான்சன்ட்ரேட் பண்ற நல்ல ஒரு பிசினஸ் மாடல் அண்ட் இவங்களோட ப்ராடக்ட்ஸ ரயில்வேஸ், மரைன், ரெனியூவபிள் எனர்ஜி அண்ட் ஆட்டோமோட்டிவ்ஸ்ன்னு வேரியஸ் செக்டார்ல யூஸ் பண்றாங்க. ஸோ அண்ட் ஃபைனான்ஷியல் லாஸ்ட் இயர் மார்ச் வரைக்கும் ஓகே. பட் இப்ப ரீசன்ட் குவார்ட்டர்ஸ்ல ரொம்பவே மோசமா பெர்ஃபார்ம் பண்றாங்க. அண்ட் கடனும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. அண்ட் இவங்களோட டாப் 5 கஸ்டமர் மட்டுமே இவங்களோட ரெவென்யூல ஆல்மோஸ்ட் 80% ஆஃப் ரெவென்யூ கான்ட்ரிபியூட் பண்றாங்க. ஸோ இது ரொம்பவே ஒரு நெகட்டிவான விஷயம். ஸோ அதுல ஏதாச்சும் ஒரு கஸ்டமர் இவங்கள்ட்ட இருந்து வெளிய போனா கூட இவங்களோட ரெவென்யூல பெருசா டிஃபரன்ஸ் இருக்கும். மத்தபடி கிரே மார்க்கெட் பிரீமியம் நல்லாவே இருக்கு. ஆல்மோஸ்ட் 62% பிரீமியம்ல ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ ஷார்ட் டர்ம் இன்வெஸ்டர் அண்ட் லிஸ்டிங் கெயின்காக அப்ளை பண்றவங்க இந்த ஐபிஓல ட்ரை பண்ணலாம். ரீட்டைல் கேட்டகரி ஜஸ்ட் 10%ங்கிறனால கிடைக்கிறது கொஞ்சம் டிமாண்டா இருக்கும். பட் கிடைச்சது அப்படின்னா நல்ல ஒரு டீசென்டான லிஸ்டிங் கெயின் வரதுக்கான சான்சஸ் இருக்கு. பட் லாங் டர்ம் இன்வெஸ்டர் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா அப்ளை பண்ணும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த கம்பெனி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. பிசினஸ பொறுத்த வரைக்கும் ஓகே. பட் ஃபைனான்ஷியல் கடன் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது வந்து ஓரளவுக்கு ஆவரேஜான கம்பெனி தான். அண்ட் வேல்யூவேஷனுமே இப்போ ஆவரேஜ் தான். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரியான டிஃபரெண்ட் பிசினஸ ஹோல்ட் பண்ண ஆசைப்படுறவங்க மட்டும் இதுல அப்ளை பண்ணுங்க. மத்த எல்லாருமே இந்த ஐபிஓ ஸ்கிப் பண்றது ரொம்பவே நல்லது. பிகாஸ் ஐபிஓக்கு அப்புறம் இவங்க பிஇ ரேஷியோ நெகட்டிவ் ஆக போகுது. நான் பர்சனலா இந்த ஐபிஓல அப்ளை பண்ணல. ஸ்கிப் தான் பண்ண போறேன். அண்ட் நீங்களும் இந்த ஐபிஓல அப்ளை பண்றீங்களா? இல்ல ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலி இதான் ஃபர்ஸ்ட் நம்ம வீடியோ. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இந்த ஐபிஎல் அப்ளை பண்றீங்களா? இல்ல ஸ்கிப் பண்றீங்களாங்கிறத பத்தி. அண்ட் இன்ஸ்டாகிராம் அண்ட் டெலகிராம் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க் யூ கைஸ் அண்ட் ஜெய் ஹிந்த்.